ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 16 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அப்படின்னா நாம் இன்றைக்கு யாரை முன்பாக வைத்திருக்கிறோம்? ஒரு கணவன் மனைவி முன்பாக வைத்திருக்கீங்களா? மனைவி கணவனை முன்பாக வைத்திருக்கீங்களா? சிலர் பாருங்க, சில சினிமா நடிகர்களை முன்பாக வைத்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல, சில தலைவர்களை முன்பாக வைத்திருப்பாங்க. ஆனா நாம் கர்த்தரை தான் நாம் முன்பாக வைக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல யாரையும் வைக்க கூடாது. அதாங்க வேத வசனம் சொல்லிருது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க எப்போதும் அவரை முன்பாக வைத்து நீங்கள் செல்லும் போது எந்த சூழ்நிலையும் சரி நீங்க அசைக்கப்படுவதில்லை. அதனால் அன்பு தேண்ட ஜனமே, நீங்கள் எல்லாவற்றும் நீங்க சொல்லுங்க, அன்று எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் உண்மை முன்பாக வைப்பேன். நம்ம டிராவல் பண்ணும்போது கூட சரி, நடக்கும்போது சரி, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றிலும் படிக்கும் போது கூட சரி, அன்றை உண்மை முன்பாக வைத்து நான் அந்த வேதத்தை வாசிக்கிறேன், உண்மை முன்பாக வைத்து நான் படிக்கிறேன்னு சொல்லி நீங்க அப்படி செய்யும்போது நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.